கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். அந்த அரிய மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்முடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது சகோதரர்களே. ஏதோ நமக்கு இது வேலை, இது நம்ம ஒரு வேலை, அதை சார்ந்து நம்மளுடைய குடும்பம், அதை சார்ந்து நம்மளுடைய சொந்தக்காரங்கள் என்பது இல்லை. இந்த வேலை என்பது நமக்கு ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. இந்த தேசத்தை 2047 விக்சித் பாரதாக, வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி எடுத்து செல்கின்ற பணியில நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய இலக்கு ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, லட்சியம், நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும், நம்ம நாடு எல்லாத்திலுமே முதன்மை நாடாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த லட்சிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய ஸ்லோகமாக ரீஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், இந்த 3 ஸ்லோகங்களை வைத்திருக்கின்றோம். ரீஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம். அதே நேரத்தில் மக்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை எடுத்து சொல்லணும். இன்ஃபார்ம். இந்த எல்லாம் நாம சிட்டிசன்ஸ், பொதுமக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை, இந்த பொதுமக்களுக்கான சாதாரண மக்களுக்கு, உதாரணமாக விவசாய சன்மான் நிதி. விவசாய சன்மான நிதி கிட்டத்தட்ட நாடு முழுக்க 11 கோடி விவசாயிகளுக்கு நாம் கொடுத்துருக்கின்றோம். அது எப்படி? நேரடியாக டிரான்ஸ்பரன்சி. யாரும் எந்த விவசாயம் போய் எங்கேயும் கியூல நிக்கல. 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே செலுத்துகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ரயில்வேல, சுதந்திரத்திற்கு பிறகு இன்றைக்கு ரயில்வே ஒரு அபரிதமான வளர்ச்சியை நோக்கி இருக்கிறோம். நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம், ரயில்வேல வெளிநாட்டில் யாராவது போயிட்டு சொன்னா புல்லட் ட்ரெயின்ல போனாங்க. அதை சொல்லும்போது ஒரு கதையா நம்ம பார்ப்போம், நம்ம சினிமாக்கள்ல சொல்லும்போது அதை பார்ப்போம். ஆனா இன்னைக்கு புல்லட் ரயில் இந்தியாவில் சாத்தியம். 2027 மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு நம்ம புல்லட் ட்ரெயின் போக போகிறது. நாம அதில் போக போறோம். இந்த பட்ஜெட்ல ரயில்வேனுடைய, ஏன்னா நம்ம விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதம் இருக்கும்போது உள்கட்டமைப்பு, அது தேசிய நெடுஞ்சாலைகளாகட்டும், ரயில்வேக்களாகட்டும், விமான நிலையங்களாகட்டும், இந்த ரயில்வே கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு, ரயில்வே கட்டமைப்பு. இப்ப சென்னையிலிருந்து பெங்களூருக்கு, பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு, ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு அதிவேக ரயில் கனெக்டிவிட்டி வர இருக்கிறது. அதுக்கான பணியை ஒரே நேரத்தில் நம்ம செய்ய இருக்கிறோம். மும்பையிலிருந்து அதுக்கு அடுத்து பெங்களூர், இப்படி நாட்டை இணைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டு இருக்கின்றோம். சென்னை ஐசிஎஃப்க்கு ஒரு பெருமை இருக்கிறது. இன்னைக்கு இந்த வந்தே பாரத் ரயில்கள், வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்த சென்னை ஐசிஎஃப்ல தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ஐசிஎஃப்ல இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய பெருமை மிக்க இந்த சென்னை ஐசிஎஃப். இந்த சென்னை ஐசிஎஃப்ல நாம இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஈஸ் ஆஃப் டூயிங், நம்ம இன்னைக்கு எல்லாத்துமே எப்படி டிரான்ஸ்பரன்சி ஆக ஒரு பணியை செய்யணும். அது மாதிரி டிஜிட்டலைஸ்டா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஏஐ இன்னும் வந்திருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு அதிக தான் நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லேயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கோர்ஸ் எல்லாமே கூட கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம் எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்குங்களையும் கூட நம்மளுடைய கர்மயோகி திட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. சகோதரர்களே, நாம் மறுபடியும் ஏதோ 3வது வாட்டி சொல்றேன், இது பணி அல்ல, இது நமக்கான வேலை அல்ல. இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல நீங்க இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற இளைய ஆபீசர், யங் ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அது மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு ஃபைல் நம்ம கிட்ட வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரே நாள் அன்னைக்கே எப்படி நம்ம உடனடியாக அடுத்த ஆபீசருக்கு அனுப்புறது. அந்த ஃபைலை நம்ம கிட்ட எக்காரணத்தை கொண்டு பெண்டிங்கே வைக்கக்கூடாது. அந்த ஃபைல் நம்ம பெண்டிங் வைக்கக்கூடாதுன்றதுக்காக உடனே நம்ம நம்ம டிஸ்போசலும் இருக்கக்கூடாது. அந்த டிஸ்போசல் ஒரு குவாலிட்டி டிஸ்போசலாக இருக்கணும்.
அது வந்து மக்களுக்கு பயன்படுகின்ற டிஸ்போசலாக இருக்கணும். ஏதோ நம்ம கடமை முடிஞ்சிருச்சு, நம்ம சரி வந்துருச்சு, ஒரு சைன் போட்டு மேலே அனுப்பிடுவோம் அப்படின்றது இல்லாமல், அதை வந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் அது எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு குவாலிட்டி டிஸ்போசல் அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு சொல்லிக்கொள்வதோடு, நாம் அனைவரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பாரதம். நான் சொன்னேன், சென்னை ஐசிஎஃப் இன்னைக்கு வந்தே பாரத் ரயில்களையும் தாண்டி இன்னைக்கு ஹை ஸ்பீட் ரயில்கள், புல்லட் ரயில்கள், இதையும் தாண்டி இன்னைக்கு விமான நிலையங்களுடைய விரிவாக்கம், தேசிய ஹைவேக்களினுடைய விரிவாக்கம், இண்டஸ்ட்ரியல் காரிடர், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இது எல்லாம் நாம வந்து ஒரு நேரத்தில் பண்ணி கொண்டிருக்கோம். அதே மாதிரி சோசியல் செக்டார் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பிரதமரினுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், இது எல்லாமே இப்படி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்க அதிகாரிகளுடைய பங்கு நமக்கு மிக முக்கியமான பங்காக இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், நாம தேசத்தை கட்டமைப்பவர்களாக, தேசத்தை ஆள்பவர்களாக இருக்கின்றோம். நமக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் கூட புதிதாக பணியாணை வாங்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வேன். உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு உதவி செய்த அனைத்து அதிகாரிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்த சென்னை ஐசிஎஃப் நிர்வாகத்தினருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.